ஹலோ கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா கப்பி ஃபிஷ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாண்டு மாதிரி செட் பண்ண போகிறோம். நல்லா செடியெலாம் வச்சு அதுக்கான ஃபஸ்ட் கீழே களிமண் போட்டிருக்கோம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நல்லா ஆத்து மண் போட்டிருக்கோம். இந்த மாதிரி கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தது 1 கிலோ 40 ரூபா சொன்னாங்க. ஏன்னா இந்த மண் போட்டால் வந்து கீழே உள்ள அழுக்கில் மேலே களிமண் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுக்காக இருக்கும். அந்த தண்ணி கலர் மாறும். இப்படி போட்டால் தண்ணி கலர் வரவளவு மாறாது. ஸோ நம்மளும் பார்த்தீங்கன்னா நல்லா கேப்லாம் ஃபுல்லாக ஃபில் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம குறைய தண்ணி ஊற்ற போகிறோம். தண்ணி ஊற்றுறது வந்து ரொம்பவே சேஃபாக ஊற்றணும். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு கீழே கவர் வச்சு தான் தண்ணி ஊற்றணும். பார்த்தவங்களுக்கு தெரியும், கீழே வந்து ஒரு கவர் வச்சிருக்கோம். அப்படி இந்த கவர் பண்ணி தண்ணி ஊற்றினா வந்து மோஸ்ட்லி மண் வந்து பிரியாது. ஸோ வந்து ஒன்று போல் இருக்கும். தண்ணி ஓரளவு ஊற்றினா பார்த்தவங்களுக்கே தெரியும் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக தண்ணி ஊற்றிருக்கோன்னு. அது லைட்டாக வந்து கொஞ்சம் சொதப்பிருச்சு. பட் இருந்தாலும் வந்து தண்ணி ஓரளவு கிளியராக தான் இருந்துச்சு. செடி ஒன்று ஆரம்பிச்சிடலாம். செடி வந்து நாங்கள் அமேசான் சாலிட் தான் வாங்கினோம். இது வந்து ஊனிருக்கோம். அடுத்து வந்து கொஞ்சம் வைல்டு வேலிஷனரியாக சொல்லி கொடுத்தாங்க. இதுவும் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. வேலிஷனரியா மாதிரி வந்து புல் மாதிரி வளருமா. பார்த்தா கப்பி பார்க்க சூப்பராக இருக்கும். நல்லா வளர்ந்துருச்சுன்னா ஓகே நம்மளே தான் வாங்குங்க ஊனி வச்சோம். ஒரே இடத்துல ஒன்றா கண்டிப்பாக வந்து லேட்டாக வளரும். அங்கங்கே ஒன்று வேகமாக வளரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கப்பி கிராசத்துக்கு உள்ளே போட்டு வாங்கின கப்பிலாம் உள்ளே விட்டாச்சு. இந்த வீடியோ பார்க்க நம்ம சேனலில் போட்டுருக்கோம் பாருங்கள். கப்பி நம்ம சென்னையிலேருந்து வாங்கியிருந்தோம் ஒருத்தட்ட. அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கப்பிலாம் வந்து பிடிச்சி உள்ளே விட்டாச்சு. நம்ம தான் கோய் கப்பி தான் வாங்கியிருந்தோம். கோய் கப்பி அண்ட் ஆல்சோ வந்து கொஞ்சம் ஜாப்பனீஸ் ப்ளூ அண்ட் இது கொஞ்சம் கோல்டன் கப்பிலாம் வாங்கியிருந்தோம். பார்த்தவங்களுக்கே தெரியும். நெக்ஸ்ட் ஸ்ட்ரிம்ப் ஒரு 10 ஸ்ட்ரிம்ப் வாங்கி அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 ஸ்ட்ரிம்ப் பற்றி நம்ம உள்ள ஒரு கிளாஸ் டேங்கில் உள்ள சொல்லிட்டு போயிட்டோம். இந்த கிளாஸ் டேங்க் செட்டப் எனக்கு சேனலில் போட்டிருக்கோம். செக் அவுட் பண்ணுங்கள். அப்படியே ஸ்ட்ரிம்ப் வந்து விட ஆரம்பிச்சாச்சு. ஸ்ட்ரிம்ப் விட்டுனே இதில் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு பார்க்கவே. கிளாஸ் டேங்க் லைட்லாம் செம்மையாக இருந்துச்சு பார்க்க உங்களுக்கே தெரியும். நெக்ஸ்ட் மிச்சோல ஸ்ட்ரிம்ப் பற்றி நம்ம சிமெண்ட் டேங்கில் விட்டலாம் சொல்லிட்டு சிமெண்ட் டேங்கில் தான் ஸ்ட்ரிம்ப் வந்து ஈஸியாக வளரும். கப்பி மாதிரி தான் ஸ்ட்ரிம்ப்களை முட்டை வச்சு ஸ்ட்ரிம் குட்டி ஸ்ட்ரிம்ப்லாம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம அதை பிடிச்சி உள்ளே ஊற்றியாச்சு. பார்த்தவங்களுக்கே தெரியல ஸ்ட்ரிம் பற்றி உள்ளே ஊற்றியாச்சு. ஓகே டேங்க் பார்த்தா கொஞ்சம் க்ளவுடி ஆச்சு. பட் இருந்தாலும் நாளைக்கு செட்டில் ஆகிரும். காலையில் பார்த்தா தெரியும் தான் கோய் கப்பி அண்ட் ஃபுல் கோல்டு. இது வந்து ஜாப்பனீஸ் ப்ளூ சூப்பராக இருக்குது. டைலாம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. நல்ல குவாலிட்டி தான். ஆர்டர் முடிஞ்சால் ஆர்டர் பண்ணுங்கள். அந்த ஃபுல் வீடியோ பாருங்கள். நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோவில். கண்டிப்பாக அதை காண்டாக்ட் பண்ணுங்கள் அவரை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் வந்து கலங்களாக தான் இருந்துச்சு. பட் நாளைக்கு மார்னிங் பார்த்தேன் சூப்பர் தெளிவாகிடுச்சு. வேறு லெவலில் இருக்கிற கப்பி வளர்ந்தால் சூப்பராக இருக்குள்ள செடியெலாம். ஓகே கைஸ், மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்கள். பை.